வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி சிம்ம ராசி. சூரியனை ராசிநாதனாகவும் மகம், பூரம், உத்திரம் ஆகிய நட்சத்திரங்களையும் கொண்டவர் நீங்கள். பொதுமக்களிடம் மதிப்பும் மரியாதையும் மிக்கவர்களாக இருப்பீர்கள். கர்வம், பேராசை, தைரியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். மேலாளர், மேற்பார்வையாளர், அரசியல்வாதி, அரசாங்க உத்தியோகம் போன்ற துறைகளில் இருந்தால் பிரகாசிக்கலாம். இந்த மாதம் வருவாயில் உங்களுக்கு குறைவிருக்காது. உங்கள் ராசிநாதனும் மாதத்தை நடத்தும் கிரகமான சூரிய பகவான் 16 வரை உங்கள் ராசியிலும் 17 அன்று 2ஆம் இடத்திற்கும் சென்று அமரவிருக்கிறார். இதனால் துர்சொப்பனம், கண், தலை போன்ற இடங்களில் உபாதைகள் தோன்றலாம். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் கேது, புதன் இவர்களும் குடும்பத்தில் சண்டை, அவமரியாதை போன்றவற்றை தரக்கூடும். கவனம் தேவை. 2இல் அமர்ந்திருக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு 14ஆம் தேதி நகரவிருக்கிறார். 14க்கு பிறகு தைரியம் கூடும், சுப காரியங்கள் நடக்கும். நாளில் சந்திரனால் வீட்டில் பொருள்கள் களவு போகலாம். 7இல் ராகு, 8இல் சனி அசுப பலன்களையும். லாபத்தில் அமர்ந்திருக்கும் குரு பார்வைப்படும் இடங்கள் லாப உறவுகள் அதிகரிக்கும், தைரியம் கூடும், சகோதர உறவும் மேம்படும், துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும், வருமானத்தை கொடுக்கும். விரயத்தில் சுக்கிரன் பின்பு ராசிக்குள்ளேயும் வருகிறார். வருமானம் பெருகும், வாகன யோகம் உண்டாகும், உயர் பதவிகள் கிடைக்கும். இத்தகைய கிரக அமர்வுகளால் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன நற்பலன்கள் என்பதையும் என்ன எச்சரிக்கைகள் என்பதையும் பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருவாலும் அதிபதி புத பகவானாலும் வருவாய் சீரானதாக இருக்கும். மற்ற சாதகமான கிரகங்களாலும் உங்கள் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக வருவாய் உயர்ந்து காணப்படும். 12இல் சுக்கிரன் விரயத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் செலவுகளை சுப செலவுகளாகவும் பயனுள்ள செலவுகளாகவும் மாற்றிக் கொடுப்பார். கார் போன்ற வாகனங்கள் வாங்க திட்டமிட்டவர்கள் முயற்சிகள் கைகூடும். பெரும் புள்ளிகள் சிலரின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமும் பயனடைவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் வெளிநாட்டு பயணம் போன்ற சிறப்புகளை பெறுவீர்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். தலை, கண் போன்ற பகுதிகளில் நோய்கள் ஏற்படக்கூடும். 6ஆம் வீட்டின் அதிபதி சனி பகவான் 8இல் அஷ்டம சனியாக வந்திருப்பதால் நோய் என்று வந்துவிட்டால் அதை உடனடியாக தீர்வை நோக்கி நகர்வது நல்லது. உங்கள் குடும்ப காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை 7ஆம் வீட்டின் அதிபதி சனி 8இல் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் 7ஆம் வீட்டிலேயே ராகு அமர்ந்திருப்பதாலும் அவ்வப்போது துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு உடனே மறையும். காதல் துணையுடன் உறவு மிகச்சிறப்பானதாகவே அமையும். காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. காதல் வாழ்க்கை மங்களகரமானதாக அமையும். ஜீவனஸ்தான அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் சுக்கிரன் வலுவாக இருப்பதாலும் தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். பழைய வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் புதிதாக கிடைத்தவர்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். லாபம் உயரும், முதலீடுகள் கூடும். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து மென்மேலும் முன்னேறி செல்வார்கள். சக ஊழியர்களின் நட்பையும் ஒத்துழைப்பையும் பெறுவார்கள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை அமையும். புதிதாக வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடுவீர்கள். புத்திர பாக்கியம் உண்டாகும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். உறவினர்களுடன் உறவு மேம்படும். நட்பை போற்றி வளர்ப்பீர்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் மாதத்தின் முற்பகுதியில் மந்தகதியிலும் மாதத்தின் பிற்பகுதியில் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். கல்வி செலவுகளுக்காக கடன் வாங்க நேரிடலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு கல்விகள் அமையும். கல்வியுடன் விளையாட்டு போன்ற துறைகளிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பெரும்பாலும் தங்கள் நிலை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அவை மாறும் தன்மையுடையவை, ஏற்ற இறக்கம் நிறைந்ததாகவே இருக்கும். அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும் போதே அதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு முன்னேற்றி செல்வது நல்லது. தங்களது செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள எப்பொழுதும் களத்தில் நின்று கொண்டே இருக்க வேண்டும்.
கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் என்றே சொல்ல வேண்டும். உங்கள் படைப்புகள் வெகுஜன ஆதரவை பெற்று வெற்றி பெறும். வருவாய் உயரும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த மாதம் வருவாய் நன்றாக இருந்தபோதும் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த மாதம் முழுவதும் நாயப்பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.